ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அப்பொழுது பேதுரு இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். மத்தேயு 26:75. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நமக்கு விரோதமாக குற்றம் செய்பவர்களை மன்னிப்பதற்கு நாம் யோசிக்கிறோம். அதிலும் நாம் பாதிக்கப்படும் அளவிற்கு தீங்கு இழைத்தவரை மன்னிப்பதை குறித்து நினைத்தே பார்க்க மாட்டோம். ஆனால் கிறிஸ்துவோ நமக்கு பாவ மன்னிப்பை தரும் பொருட்டு நமது பாவங்களினால் உண்டான தண்டனையை தாமே சுமந்து நமக்கு மீட்பை தந்ததோடு நாம் பாவ மன்னிப்பு கேட்கும் போது நம்மை மன்னிக்க ஆயத்தமாகவே இருக்கிறார். யார் இடரல் அடைந்தாலும் தான் இடரல் அடைய மாட்டேன் என்று சொன்ன பேதுருவை சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு எச்சரித்தார். உம்மோட மரிக்க நேரிட்டாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என உறுதியளித்த பேதுரு ஆண்டவர் சொன்னபடியே மறுதளித்தான். ஆனாலும் மனம் கசந்து அழுதபோது ஆண்டவரின் மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். சிலுவையில் தன்னை நிந்தித்தவர்கள், அடித்தவர்கள், சிலுவையில் அடைந்தவர்களுக்காக பிதாவே இவர்களை மன்னியும் என்று சிலுவையில் தொங்கிய வேதனையிலும் இயேசு மன்னித்தார். மன்னிக்கும் ஆண்டவரை தொழுது கொள்ளும் நாம் மன்னிப்பதில் எங்கே நிற்கிறோம்? தேவ பிள்ளையே, ஆண்டவரின் மன்னிப்பை பெற்றிருக்கிற நாம் நமக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களை மன்னிக்க ஏன் தயங்குகிறோம்? எப்படிப்பட்ட தீமையா இருந்தாலும், அதனால் நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பிறரை மன்னிப்போம். யோசேப்பு தன் சகோதரர்கள் தனக்கு இழைத்த அநீதியை மனப்பூர்வமாக மன்னித்தான். அவன் கனிதரும் செடி என்று தன் தகப்பனிடத்தில் சாட்சி பெற்றான். நாமும் நமக்கு விரோதமாக செயல்படும் சகோதரர்களை மன்னிப்போம். கர்த்தரிடமிருந்து தயவை பெற்றுக் கொள்ளுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மனை மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். மன்னிப்பதற்கு தயவு பெற்றிருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு எதிராய் தீங்கிழைத்தவருக்கும் உம்மை போல் நாங்கள் மன்னிக்க உமது சிந்தையை எங்களுக்கு தந்தரலும். கர்த்தாவே, கடந்த நாட்களில் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களையும் அயலகத்தாரை துன்பப்படுத்திய பாவங்களையும் எங்களுக்கு மன்னித்தருளி சத்துருவின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்து உங்க ஆசீர்வாதங்களால் நிரப்பிட ஜெபிக்கிறோம். அப்பா, இன்று ஒரு வசன நிகழ்ச்சியை கேட்கிற அனைத்து மக்களும் உம்முடைய பிரசன்னத்தால் நிறைவான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் பெற்று அனுபவிக்க இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் உங்க நன்மைகளையும் ஈவுகளையும் பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றி அவர்கள் விசுவாசத்தில் புது பலனடையவும் சாட்சியாய் வாழவும் வருகைக்கு ஆயத்தப்படவும் வழி நடத்துங்க. தேவனே, விவசாயம் செய்கிறவர்களின் விவசாயம் செழிக்கவும், தொழிற்சாலையில் பணிபுரிகிறவர்களுக்கு, அரசு பணி செய்கிறவர்களுக்கும் உங்க பாதுகாப்பும் வேலையில் மன உளைச்சலின்றி உத்தமமாய் பணிபுரியவும் அவர்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாகுலங்களினாலும் இருதய பாரத்தினாலும் வெளியே சொல்ல முடியாத கவலைகளினாலும் சோர்ந்து போன ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆறுதல் அளித்து பலப்படுத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருங்கால சந்ததியினர் கஞ்சா, மதுபானம், புகையிலை, போதைப் பொருள் பழக்கங்களிலிருந்து முழுவதுமாக விடுவிக்கப்படவும், சத்ருவின் கண்ணிகளிலிருந்து விலக்கி காக்கப்படவும், தேசத்திற்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான மக்களாக வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் குறுகிய காலத்தில் அதிக பணம் சம்பாதிக்க தவறான பாதையில் செல்லுகிற கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படவும், பண இச்சை இல்லாதவர்களாய் எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் திருப்தியாய் வாழ்ந்து தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ளவும் ரட்சிப்பில் கடிகூறவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்திய தேசத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள், மந்திரிகள், முதலமைச்சர்கள் தேவனுக்கு முன்பு உண்மையும் நேர்மையுமாய் மக்கள் நலனில் கரிசனையுடன் செயல்படவும், தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், மக்கள் அமைதியாய் சமாதானமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் பாதுகாப்பாக போய் வரவும், கர்த்தருடைய ஞானத்தால் நிரம்பி சிறப்பாக கல்வி கற்கவும், ஆசிரியர்கள் போதிப்பதில் திறம்பட ஞானத்தோடு செயல்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினாலும் உடல் பலவீனத்தினாலும் பாதிப்புக்குள்ளாகி சிகிச்சையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் உங்க தழும்புகளால் குணப்படுத்தி தீர்க்காயுசுடன் வாழ தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடன் தொல்லையினால் பாதிப்புக்குள்ளானவர்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும், கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வசதி உண்டாகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.